பாஜகவுடைய கோர் ஓட் பேங்க் மத்தியதர வர்க்கம், அந்த மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அதற்கு மேல் தட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் பெருமளவு டெல்லியில் நடந்த போராட்டங்களில் பங்கேற்றாங்க. அதுதான் பாஜகவை ஒரு நெருக்கடிக்கு தள்ளுச்சு. மோடியுடைய செல்வாக்கு குறைவதாக ஆர்எஸ்எஸ் உணர தொடங்கிய புள்ளியும் அதுதான் அப்படிலாம் விமர்சனங்கள் வச்சு. இதற்கு பிறகும் திரு மோடியை பொசிஷன் பண்ற இடத்துல ஆர்எஸ்எஸோ பாஜகவோ இருக்காங்களா? இந்த பாஜகவுக்கு மோடியை பொசிஷன் பண்ணக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிடுச்சு. நரேந்திர மோடி எலெக்ஷன் ரிசல்ட் பிறகே சொல்றீங்களா? அதுக்கு அப்பவே ஆரம்பிச்சிருச்சுன்றது நான் ஃபீல் பண்றேன். நரேந்திர மோடி எத்தனை தடவை ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, அத்வானி போயிருக்கார், வாஜ்பாய் போயிருக்கார், இந்த மாதிரி லீடர்ஸ் போயிருக்காங்க. பட் அவங்களெல்லாம் விட மோடி தொடர்ந்து வெற்றி பெறார். மாதவன் சார் சொன்னதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, கேட்சியானவது, ப்ராடக்ட் ஆர்எஸ்எஸ், மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டை, அதாவது இல்லை ப்ராடக்ட் நீங்க மார்க்கெட் பண்ணிக்கங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொல்றேன். ப்ராடக்ட் மோடி தான், மார்க்கெட் என்ன வச்சு மார்க்கெட் பண்ணிக்கங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொல்றேன். மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக ஆர்எஸ்எஸ் சொல்றேன். நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை என்னோட புரிதல். அதாவது ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ், அதை மார்க்கெட் பண்ணணும். அதை மார்க்கெட் பண்ணும்போது பலவிதமான மாற்றங்கள் வரும். ஒன்று. இரண்டாவது, இன்னமும் ஆர்எஸ்எஸும் பாஜக, மோடி தலைமையிலான பாஜக ஜெல்லாக இருக்கா, முழுமையாக ஜெல்லாக இருக்கான்னு தெரியல. தேர்தல் வெற்றிகள் உண்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் லெவல், எப்பவுமே ஒரு தோல்விக்கு அப்புறம், ஒரு சறுக்கலுக்கு அப்புறம் ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. அப்போ அது வரையில் கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படின்றது. ஆனால் பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க இடையிலான ஒரு வேறுபாடு இருக்கு. இப்போ நண்பர் பிஎன் சொன்ன மாதிரி தேவேந்திர ஃபட்னவிஸ், இவர் யோகி, சிவராஜ் சௌஹான், இன்னும் நிதின் கட்கரி அந்த லைன்ல இருக்கார். காரணம் என்னன்னு சொல்றீங்கன்னா, இன்னும் இப்போ பாஜக நரேந்திர மோடி, அமித்ஷா என்பது 2 பேர் மட்டுமில்ல, குஜராத் லாபி. 2 நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை பேசும்போது இன்னும் எல்லாமே நலன்களும் குஜராத்துக்கு போகுது. ஸோ அந்த கட்சியிலே இருந்தவருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா நலன்களும் பலன்களும் இதுக்கு போகுது. கடந்த காலத்தில் பாஜக தலைவர்கள் இவர் அத்வானியோ அல்லது வாஜ்பாயோ அந்த நிலை இல்லை. ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில் சொல்லுவாங்க மகாராஷ்டிரா, நாக்பூர்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ உண்டு. இந்து ராஷ்டிரா, இந்து அந்த பார்வை உண்டு. இல்லை சார், அதில் தான் நான் பிரியன் சார் சொல்லும்போது அதை கேட்கணும்னு நினைச்சேன். அதை நீங்களும் சொல்லுங்க, பிரியன் சார்ட்டையும் கேட்குறேன். இனிமே இந்து ராஷ்டிரா, இந்தி, இந்துத்துவா இதை பொசிஷன் பண்ணி ஓட்டு கேட்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸோ பாஜகவோ இருக்கா? சிஜேபி வந்தாச்சு, கல்வி குறித்து, வேலை வாய்ப்பு குறித்து இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்கல்ல. இனிமே இஷ்யூ பேஸ்டு எலெக்ஷன்ஸா நடக்க போதா, ஐடியாலஜி பேஸ்டு எலெக்ஷன்ஸா நடக்க போதா? சார், ஐடியாலஜி பேஸ் ஒரு சில பாக்கெட்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு காலம் ஆனாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் வருமா? வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த ஐடியாலஜி இங்கே செல்லுபடியாக. நீங்க ஒருவேளை பாஜகவிலிருந்து பிரிந்த ஏதோ ஒரு அமைப்போ தனி கட்சி தொடங்கி அவங்க வந்தா தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ற ஒரு கூழ். இங்க இருக்கிற ஐடியாலஜிங்கிறது, நீங்க இங்க முன்வச்ச திராவிட மாடல் ஐடியாலஜிங்கிறது சமூக நீதியோடு தொடர்பு கொண்டது, சமூக நீதி, இடஒதுக்கீடு தொடர்பு கொண்டது, வளர்ச்சியோடு தொடர்பு கொண்டது, எல்லோருக்கும் எல்லாமுங்கிற சமத்துவத்தோடு தொடர்பு கொண்டது. நம்ம அந்த ஐடியாலஜியையும் நம்ம இந்துத்துவாவையும் ஒரே தளத்துல இல்ல நான் அந்த அது அல்லாத நிலை இது இருக்கு இல்லையா, இதை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டில் பாஜக. இப்ப காங்கிரஸ் தூக்கி எறிஞ்சிட்டார் 67, இன்னும் காங்கிரஸுக்கு வரல. காங்கிரஸ் பற்றிய ஒரு புரிதல் இருக்குல்ல, ஸ்டில் இல்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா அண்ணாமலை, நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, அவரே இந்துத்துவால இருந்து விலகி நிக்க தள்ளப்பட்டார். பாஜகவிலிருந்து விலகி இருக்கும்போது விலகி ஐடியாலஜில இருந்தே விலகி வந்துட்டாரு. பாரதிய சாதியை யாரும் முன்னிறுத்தாதீங்க, மதத்தை யாரும் முன்னிறுத்தாதீங்க இடத்துக்கு அவரே நகர்ந்துட்டார்ல. அப்ப பாஜக தலைவராக இருந்தபோது இந்துத்துவ கார்டை அடக்கிதான் வாச்சார். அதனால்தான் he is popular, he became popular among பிஜேபி லீடர்ஸ். திராவிட இயக்கத்திலிருந்து போய் பாஜக தலைவரான நயினாரை கூட அந்த அளவுக்கு பண்ண முடியல, திராவிட இயக்க பின்னணி. ஸோ ஐடியாலஜி ஒர்க்ஸ் அவுட். தமிழ்நாட்டுக்கு என்ன சூழல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜக இனிமே மோடிங்கிற ப்ராடக்டை ஆர்எஸ்எஸ்ஸால மார்க்கெட் பண்ண முடியுமா? இந்துத்துவா, இந்தி, இந்து ராஷ்டிரா அப்படின்ற சித்தாந்த அடிப்படையில் அவரை ஒரு ப்ராடக்டாக பொசிஷன் பண்ணக்கூடிய இடத்துல வலுவா இருக்க ஆர்எஸ்எஸ், மோடி வலுவா இருக்காரா? மோகன் பாகவதனோட சில கொட்டேஷன்ஸ் அவர் மேற்கோளை காமிச்சோம்னா தெரியும். இப்ப மாதவன் சார் சொன்ன மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தின் போது இளைஞர்களுடைய ஜென்சியினுடைய அணுகுமுறையை புரிந்து கொண்டு செயல்படணும்.
ஆனால் பாஜக செயல்பட்டதா இல்லை, மத்திய அரசு செயல்பட்டதா இல்லை. ஸோ உனக்கு முரண்பட்ட பார்வை. இது மட்டுமல்ல, பல்வேறு தளங்களில் மோகன் பாகவத் முற்போக்கான கருத்துக்கள் சொல்லியிருக்கார். இது சொன்ன வியப்படைவீங்க. பல தளங்களில் முஸ்லீம்களுக்கு எதிரான அவர் முஸ்லீம்களை சிறுபான்மையினரை பற்றி நரேந்திர மோடியோ மற்ற தலைவர்களோ பேசியது ஒரு புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் இந்த நாட்டு மண்ணை இந்த இந்திய டிஎன்ஏன்னு சொன்னவர் மோகன் பாகவத். ஸோ அங்கேருந்து ஸ்டார்டட். இன்னொரு தகவல் நிறைய பேருக்கு நினைவு இருக்குமா தெரியல, 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு ஐடியாலஜி மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையே கூட இந்த மரபணு மாற்றிய கடுகு விஷயமில்ல, அதை பாஜக அரசு ஆதரித்தது. பல ப்ரோக்ரஸிவ், அதாவது எக்கனாமிக் தியரியில் அதை கடுமையாக எதிர்த்த ஆர்எஸ்எஸ். ஸோ அங்கேயே இருக்க பொருளாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையில் முரண்பாடு வந்தனா அடுத்த சித்தாந்தத்தில் வரும். அதுக்கு தான் இப்போ ஜென்சி பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரிவு இருக்கு. ஒரு காலகட்டம் ஜென்சி கிட்ட மோடியை வச்சே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல மோடி இருக்காரா? ஜென்சியை கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்றேன், அதை அவரை மோடியால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? பாஜகவை விட மேலாகிட்டார் நரேந்திர மோடி. மோடி அப்படிங்கிற பிராண்ட் நேம், அமித்ஷா என்கிற பிராண்ட் நேம் பாஜக கூட இல்லை, தாமரை சின்னம் கூட கிடையாது. பாஜக என்பது மோடியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு இயக்கம். அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ எந்த நிகழ்வாக இருந்தாலும் லீடர் எபோவ் தி பார்ட்டி, லீடர் அபோவ். இப்போ அந்த லெவலுக்கு போயிட்டார். ஐ எம் த பர்சன், ஐ எம் த கிங். எப்படி எம்ஜிஆர், அதிமுகனா எம்ஜிஆர், ஜெயலலிதா, திமுகனா கலைஞர் கருணாநிதி. அந்த மாதிரி அவங்களாவது கட்சியை வளர்த்தாங்க. அது ஒரு ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு தன்னை வளர்த்து கொண்டிருக்கார். ஸோ பிராண்ட் நேம் மோடி, மோடி வச்சது தான் சட்டம். இல்லை, டெல்லியில் நடந்த போராட்டம் வந்து பாஜகவுக்கு எதிரானதா மோடிக்கு எதிரானதா? அரசாங்கத்துக்கு எதிரானது. அரசாங்கம் வின்டான் மோடி. கொஸ்டின் சொல்றேன், மோடியை மீறி ஏதாவது செய்ய முடியுமா சார்? அமைச்சர்கள் ஏதாவது ஒரு மாற்று கருத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ நாராயணன் சார் கைது ஒற்றை புள்ளிகளை போயிட்டு இருக்கு.